ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பஷீர் நியூ போஸ் யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம ஆடியோ சம்மந்தப்பட்ட போர்டுகள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆடியோனா கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு, மோனோ போர்டு, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 500 வாட்ஸு மோனோ போர்டு, டுவல் பவர் சப்ளை உள்ளது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து இன்னும் அதோட டெஸ்டிங் வீடியோ நான் இன்னும் போடலை. இதுக்கப்புறம் ஒரு வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எடுத்து போடுறேன். இப்போ இதோட வாய்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். அந்த மைக்கு வந்து ரொம்ப ஒரு கிளியரான ஒரு சவுண்டை கொடுக்குது. ஒரு ஹம்மிங்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு கிளியராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கிளாஸ் டி ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது வந்து டிபிஏ 3166 டிஏங்கிற D2ங்கிற போர்டு இது. இந்த போர்டு வந்து பாருங்கள் ரொம்ப சின்னதுன்னா இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஒரு இன்ச்சு தான் இருக்குது இந்த போர்டு. ஆனால் இந்த போர்டோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு சொல்லியிருக்காங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் மட்டும் ஒரே ஆள் வீடியோ இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டுது. நீங்கள் எப்படி இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் அந்த போர்டு. ஆர்டர் போட்டிருந்தேன், அது இன்றைக்கி தான் வந்தது. சரி, வந்தோடனே வீடியோ போட்டுருன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 1-2 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும், பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுவேன். நான் இது வரைக்கும் நிறையா நம்பர் ஆதரவு கொடுத்துருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நான் போடுவேன். இப்போ இது வந்து 5 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்டு கொடுக்கலாம். சிங்கிள் பவர் சப்ளை. 3 ஆம்ப்ஸ் வந்து 3 ஆம்பியர் இல்லை 5 ஆம்பியர் கூட இது கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பியர் பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு கிடைக்கும். 2 சேனலுக்கு 100 வாட்ஸு. ஒரு 6.5 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வேணாம். 8 ஓம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேணாம். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கிளியராக இருக்கும். வேறு இந்த போர்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்யணுங்கிறவங்க வந்து இந்த போர்டை வந்து வச்சு செய்யலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், தெரியுதா? பார்க்கணும்ல, இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். 5 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்ஸ் வரைக்கும் அது கொடுக்கலாம். 50 வாட்ஸு அவுட்புட்டு கிடைக்கும். 50 வாட்ஸு 2 போட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அதாவது 100 வாட்ஸு, 2 ஸ்பீக்கருக்கு 100 வாட்ஸு கிடைக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரியாக தெரிய மாட்டுது. கேமரா வந்து நான் கையில் பிடிச்சிட்டு தான் எடுக்கிறேன், அதனால் இதாவது. ஓகே, அப்புறம் இந்த போர்டை பற்றி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பழகிற நண்பர்கள் இதை வாங்கி வந்து சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற போர்டுலாம் வந்து பக்கத்தில் ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க. இந்த போர்டில் வந்து அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ இடைவெளி விட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து கிளியராக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை விட்டுருங்க. இதை வந்து பார்த்தாச்சு, இதை விட்டுருக்கோம். அப்புறம் இந்த போர்டு மோனோ போர்டு 150 வாட்ஸ் இந்த போர்டு. ஓகேங்களா? சிங்கிள் பவர் சப்ளை. இது வந்து டிபிஏ 3116 டிஏ அப்படிங்கிற சீரியஸில் உள்ளது. இதுக்கு வந்து 12 வோல்ட்லேருந்து 26 வோல்ட்டு கொடுக்கலாம். 24 வோல்ட்டு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சஃப்ரி போர்டு கூட இப்போ 12 வோல்ட்லாம் கிடைக்கிது. அந்த சஃப்ரி போர்டு வந்து ஒன்று வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, இது கெயின் கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது வந்து இன்னு, இது வந்து பவரு, இது வந்து அவுட்டு. ஓகேங்களா? இன்னுன்னா இன்புட்டு கொடுக்குறது சிங்கிள். ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு கிரவுண்டு, ஒரு இன்புட்டு கொடுக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. பொலாரிட்டி எல்லாமே அதில் பொலாரிட்டி பார்த்து தான் கொடுக்கணும். பொலாரிட்டி பார்க்காம கொடுத்துடாதீங்க, ஒர்க் ஆகாது. இதில் வந்து கட் ஆஃப் பண்ணுறது எல்லாமே ஒரு வந்து நல்லாயிருக்கும் இதில். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்கியூட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்காம இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதோட ஆடியோ டெஸ்டிங்கை நான் வந்து போடுறேன் பாருங்கள். 150 வாட்ஸு கிடைக்கும் இதுக்கு. அவுட்புட்டு 150 வாட்ஸு கிடைக்கும். நம்ம 12லேருந்து 24 வோல்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? டிபிஏ 3116DA. போர்டை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு தான் அது. ஹீட்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹீட் இஷ்யூ வரக்கூடாதுன்னு மேலே வந்து ஹீட் சிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு போர்டு தான் அது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த போர்டோட ரேட்டு வந்து நான் அதோட டெஸ்டிங் வீடியோவில் போடும்போது நான் அதோட ரேட்டு சொல்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று, நம்மகிட்ட வந்து ஸ்பீக்கர் வந்து 10 இன்ச்சு 8 இன்ச்சு தான் இருக்குது. நம்மள்கிட்ட வந்து 6 இன்ச்சு சப் ஊஃபர் கிடையாது. இந்த போர்டுக்கெலாம் வந்து ஒரு 6 இன்ச்சு 10 இன்ச்சுனா பெருசாக கொண்டு வந்து வைக்கணும். 6 இன்ச்சு போர்டு வந்து 6 இன்ச்சு சப் ஊஃபர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதான் அந்த பாக்ஸு. ஏற்கனவே நான் பிரிச்சுட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. என்னடா அது பிரிச்சுட்டு வந்து காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்தவுடனே நம்ம பிரித்து முன்னாடி பார்த்துடணும். பார்த்தா தான் நம்ம வந்து இதில் வந்து என்ன ஏதாவது ஃபால்ட்டுன்னா நம்ம உடனே ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இதுதான் ஸ்பீக்கரு. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல. நான் வந்து நெட்டில் இது மாதிரி தான் வந்ததுன்னு தான் போட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இது வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த ஸ்பீக்கரு. குவாலிட்டினா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. இதை செக் பண்ணி பார்த்துட்டு வேணால் இதுக்கு ஒரு தனி வீடியோ நான் ஒன்று போடுறேன் பாருங்கள். நல்ல வெயிட்டு. இதோட மேக்னெட் வந்து 120 mm. இது நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினது. டக்குன்னு சாதாரணமான கடையில் இது கிடைக்காது. பாருங்க, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. இது எதுக்கு நான் வாங்கினேன்னு சொன்னால், இது பாருங்க, நம்பர் எல்லாம் தெரியும் அதில். எதுக்கு நான் அது வாங்கினேன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து போர்டுலாம் வந்து ஒரு 4-5 போர்டு நான் வந்து ரிவ்யூ போட்டேன். அதோட டெஸ்டிங் ஆடியோ வந்து நான் வந்து போடவே இல்லை. ஓகேங்களா? அது வந்து போடணும். ஏன்னா சில இது வந்து டூவல் பவர் சப்ளை இருக்குது. ஒரு 2-3 போர்டு வந்து சிங்கிள் பவர் சப்ளை இருக்குது. அதுக்கெலாம் வந்து 10 இன்ச்சு ஸ்பீக்கரு 8 இன்ச்சுலாம் சப் ஊஃபர்லாம் வந்து நம்ம வாங்கி இது பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த சப் ஊஃபர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சோனி, வேறு பழைய பிராண்டோட எல்லா எல்ஜி இந்த மாதிரி எதை பார்த்தீங்க, சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி 6 இன்ச்சு 6.5 8 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் 10 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு போடுறோம். ஆனால் இந்த இதுலேயே வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதில் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு அழுத்தவே முடியல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழுத்தவே முடியல. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து அழுத்தவே முடியல. ஜேபிஎல்லாம் அது கையை வச்சு அழுத்த முடியுங்க. இதில் வந்து அழுத்தவே முடியல. இதோட பேர் என்னென்னு தெரியல எனக்கு, ஆனால் போட்டிருந்தாங்க. ஆனால் சைனா மேக் தான். ஆனால் வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து டெஸ்டிங் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம 3 பொருள் தான் வாங்கியிருக்கோம். அது எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை வந்து எடுத்து போடுறேன். இப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதில் சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். வீடியோவும் நல்லா தெளிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை திருப்பியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு முன்னாடி உள்ள வீடியோலாம் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக, நான் ஃப்ரீ ஆகும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.